இலட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த தமிழீழ விடுதலை புலி பயங்கரவாதிகள் வீரர்கள் போல கொண்டாடப்படுவதை அரசாங்கம் அனுமதிப்பது அதன் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். இதன்போது அவர் கூறுகையில், நேற்றும் இன்றும் மாவீரர் தினம் என்ற பெயரில் ஒரு நிகழ்வை கண்டோம். பிரதேசங்கள் முழுவதும் சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள், அதாவது விடுதலை புலிகளின் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் பாடல்களுடன் பாரிய கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. பிரபாகரனின் பிறந்த நாளில் நாட்டின் பிரிவினைக்காக தனிநாடு கோரி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த பயங்கரவாதிகளை வீரர்கள் போல கொண்டாடுவதற்கு இடமளிப்பது அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு போரில் வெற்றி பெற்ற அரசாங்கம் அந்த பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்க ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகிவிட்டது. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை பயங்கரவாதியாகவோ அல்லது குற்றவாளியாகவோ இருந்தாலும் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி அஞ்சலி செலுத்தலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் குழுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் இதுபோன்ற கொண்டாட்டங்களை நடத்துவது பிரிவினைவாதத்திற்கும் விடுதலை புலிகளுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கும் சமமாகும். நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன், மீண்டும் ஒரு போரைத்தான் அவர்கள் விரும்புகிறார்களா? இத்தகைய செயல்பாடுகளால் நல்லிணக்கம் ஏற்படுமா? இது மேலும் பிரிவினையைத்தான் உருவாக்கும். இவற்றை நிறுத்துவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கனடாவுக்கு சென்று கனடா தமிழ் காங்கிரஸ் நடத்திய நிகழ்வொன்றில் பங்கேற்று பேசும்போது, கனடாவில் பீதியை மூடி போராட்டங்கள் நடத்திய டயாஸ்போரா தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். உலகின் ஒரே நாடற்ற இனம் தமிழர்கள், அது தமக்கு ஒரு துரதிருஷ்டம் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இந்த நாட்டிலும் ஒரு தனி நாட்டை அல்லது தனி அரசை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் என்று அவர் கூறுகிறார். இது மீண்டும் விடுதலை புலிகளுக்கு தலை தூக்க ராசமாணிக்கம் பகிரங்கமாக அழைப்பு விடுப்பது போல் தெரிகிறது. அவர் ஒரு ஒருமித்த நாட்டிற்கு சத்தியப்பிரமாணம் செய்தவர் என்பதால் அவர் தனி நாடு பற்றி பேசினால் அவரால் பாராளுமன்றத்திற்கு வர முடியாது. எமது இராணுவம் 295,000 அப்பாவி தமிழ் மக்களை மீட்டி இந்த போரில் வெற்றி பெற்றது. அந்த மக்களை 6 மாதங்களுக்குள் மீண்டும் குடியேற்றினும். தமிழ் மக்களுக்கு அன்பு காட்டுவதாக கூறும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அப்போது உதவி செய்ய வந்தார்களா? இன்று வடக்கிலும் வெளிநாடுகளிலும் அமர்ந்து கொண்டு இத்தகைய போராட்டங்களை நடத்த முயற்சிக்கும் இவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இது தேச துரோக செயலாகும். மட்டக்களப்பு வவுனதீவில் அண்மையில் தொல்லியல் பலகைகள் அகற்றப்பட்டதை கண்டோம். இது பொது சொத்துக்களுக்கு எதிரான குற்றம் என்பதால் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தால் பிணை கிடைக்காது. ஆனால் அதை தவிர வேறு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் மட்டும் 528 பௌத்த நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் தளங்கள் உள்ளன. வேறு எந்த பகுதியிலும் இத்தகைய எதிர்ப்பு இல்லை. இந்த பகுதிகளில் மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது இவை எமது பூர்வீக நிலம் என்று காட்டுவதற்கே. இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசாங்கம் உடனடியாக இந்த நபர்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று கூறியிருந்தார்.